பக்தியொளி நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கடகராசி குலதெய்வ வழிபாடு நேரம், தேதி, அப்புறம் கிழமை இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது சின்ன சின்ன ஒரு ஒரு விஷயமாக தான் நம்ம எளிமையாக செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனா அந்த கிழமைகள், அந்த வழிபாடுற முறைகள் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளுக்கு நம்ம குலதெய்வத்தை அணுகுறோம், நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறோம். ஆனாலும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் எப்படி நம்ம வீட்டுல வச்சு கும்பிட்டா கிடைக்குது, கோயில வச்சு கும்பிட்டா கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையாக நம்ம லட்சியங்கள், நம்ம போன பிறப்பில் உள்ள கொடுப்பனைகள் அனைத்தையுமே நம்ம வாங்கலாம். கொடுப்பனைகள், புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கலாம். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அருள் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா குலதெய்வத்தை எந்த கிழமையில் எந்த ராசினர்களுக்கு வழிபடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கடகராசிக்காரர்களுக்கு எந்த கிழமையில் வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை செவ்வாய்க்கிழமை வழிபடுவது மிக சிறந்ததாக இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா இங்க அதாவது ரொம்ப அன்பு, இரக்கம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாத தன்மையான ஒரு குலதெய்வ கும்பிடுதலே ஒரு திருப்தி இருக்காது. அங்க ஒரு பெண் தெய்வ வழிபாடுகள் குறையாக இருக்கும். அவ்வளவு அன்பு பாசத்துக்குள்ளவர்கள். ஆனா போட்டி பொறாமை அதிகமாக இருப்பதினால் போட்டி பொறாமை யாரு ஒரு ஒரு எதிர்ப்பாளனரை பார்த்து எப்பவுமே போட்டி பொறாமைகள் வரவே வராது. இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்து போட்டி பொறாமை வரும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்து வராது. தன்னுக்கு ஈக்குவலான பாலினத்தவர் மேலதான் ஒரு போட்டிகள். இவாளா இந்த ட்ரெஸ் போட்டிருக்காளா, நான் இந்த ட்ரெஸ் போடலையே, அவன் ஒய்ஃப் இப்படி இருக்காங்க, நம்ம ஒய்ஃப் ஏன் நமக்கு இப்படி இல்லை, இப்படி கம்பேரிட்டிவ் பண்ணி 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 அந்த போட்டி பொறாமைகளின் அளவு கூடுகிறது. இதுதான் கடகராசியுடைய தன்மை. இதனால் மனம் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்குது. அதில் என்னன்னா பெண் தெய்வ வழிபாடுகள் குறைபாடுகளாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆண் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பெண் தெய்வ வழிபாடு ஒரு பெண் தெய்வ குலதெய்வ வழிபாட்டில் பெண் தெய்வ வழிபாடுகள் குறைபாடாக இருக்கும். என்ன மாதிரி இருக்கும், சில நேரத்துல சில கோயில்களுக்கு போகும்போது ஆண் தெய்வம் மட்டும்தான் இருக்கும், பெண் தெய்வம் அங்க இருக்காது. ஆனால் உங்களுக்கு அங்க பெண் தெய்வ வழிபாடு இருக்குது அப்படின்னு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை உற்று நோக்குற மாதிரி நேர் கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பெண் தெய்வம் இருக்கும் உங்க குலதெய்வம் இருக்கிற ஏரியாலேயே. இல்லாட்டா குலதெய்வத்துக்கிட்ட இருந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு பெண் தெய்வம் இருக்கும். இந்த குலதெய்வத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி குலதெய்வத்தின் பார்வை படுற மாதிரி ஒரு பெண் தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த தெய்வ வழிபாடை நீங்க விட்டுருப்பீங்க. ஏன்னா ஒரு ஆண் பெண் 2 பேர் இருந்தா தான் அந்த உலக அசைவுகளே தோன்றுகிறது. ஆனா குலதெய்வத்தில் ஆண் பெண் தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனா சில பேர் வெறும் ஆண் தெய்வத்தை மட்டும் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பெண் தெய்வத்தை விட்டுருவாங்க. அது கடகராசிக்காரர்களுக்கு அந்த தன்மை அதிகமாக இருக்கு. அதனால நீங்க பெண் தெய்வ வழிபாடுகளை நம்ம எடுக்கணும். அப்ப நான் எந்த பெண் தெய்வம், என்னுடைய குலதெய்வத்துல ஆண் தெய்வம் மட்டும்தானே இருக்கு, நான் எந்த பெண் தெய்வத்தை வழிபடுறது? சில பேர் குலதெய்வத்தில் பெண் தெய்வமும் இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது காவல் எல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. காவல் தெய்வம், எல்லை தெய்வம் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாம மெயின் கடவுள் என்னுடைய ஆண் தெய்வ வழிபாடு தான் அங்க நல்லா இருக்கும், ஆண் தெய்வம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெண் தெய்வத்துடைய இதை குறைச்சிருப்பாங்க. ஆனால் நீங்க பெண் தெய்வ வழிபாடு பண்ணி அந்த ஆண் தெய்வ வழிபாடும் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டுமே சுழற்சி பெறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்னை மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒன்னு பண்ணலைன்னா அங்க சுழற்சியின் அளவு குறைவாக இருக்கும். அதனால இங்க கடகராசிக்காரர்கள் பெண் தன்மை உடையவர்கள், நீராசிக்குள்ளது அதே தன்மை உள்ள பெண் தன்மை உடைய தெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடில் இங்க ஆயுதம் ஏந்திய தெய்வமாக இருப்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. இல்லட்டா இரும்பு சார்ந்த பொருட்கள் இங்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஆண் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இந்த ரெண்டும் சேர்ந்த வழிபாடாக எடுக்கும் போது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப கடகராசிக்காரர்களுக்கு எந்த கிழமையில் நீங்க குலதெய்வ வழிபாடுகளை வழிபடலாம்னா செவ்வாய்க்கிழமை வழிபடுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுக்கும். ஏன்னா நான் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப அமைதி, விட்டு கொடுக்குற மனப்பான்மை எல்லாமே இருக்குது. ஆனால் என்னால ஒரு ஹார்டா பிஹேவ் பண்ண முடியல. பெண் தெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கணும். அந்த பெண் தெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா குழந்தை செல்வங்கள் விஷயத்தில் கொஞ்சம் எடக்கு முடக்கான ஒரு பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு மனம் உங்க 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 மனதுடன் அந்த குழந்தைங்களுடைய இது ஒத்து போகாத மாதிரி இருக்கும்.
அதனால் கொஞ்சம் வருத்தங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க பெண் தெய்வ வழிபாடுடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். நீங்க வழிபட வேண்டிய நாள் கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அது எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது அந்தி சாயும் நேரம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது 2 to 5 மணிக்குள்ள உள்ள வழிபாடாக எடுத்துக்கோங்க. அந்த வழிபாடுக்குள் வழிபாட்டீங்கன்னா உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதுல ராகு காலமும் வரும், செவ்வாய்க்கிழமை ராகு காலமும் வரும். அதுல இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்து வழிபாடு பண்ணாலும் தெய்வ வழிபாடுக்கு ராகு கால வழிபாடு நமக்கு சரியா வருமானா, தெய்வ வழிபாட்டுக்கு தான் ராகு கால வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு காலத்தை முழுமையாக கண்ட்ரோல் பண்ண தெய்வங்களால் மட்டும் முடியும். அது குலதெய்வத்தால் ரொம்ப அற்புதமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால நம்ம செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அது வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ராகுவினால் வரக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் நீங்கப்படும். அதனால உங்களுக்கு இந்த குழந்தைங்களால் வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் கூட உங்களால அவ்வளவு அழகா நீக்கப்படும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனா கிழமையில் செவ்வாய்க்கிழமை எடுத்து வழிபாடு பண்ணுவது சிறந்த பலனை தரும். அதே சமயம் பாத்தீங்கன்னா, நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு சிறந்த பலனை தரும்னா 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். மாதங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன மாதம் நான் கும்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மாதம் வந்து கார்த்திகை மாதத்தில் நீங்க வழிபாடு பண்ணுவது மிக சிறந்த நற்பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப கார்த்திகை மாதத்தில் வழிபாடு பண்ணுவது, தெய்வ வழிபாடில் வந்து முருகர் வழிபாடுடன் சேர்ந்த குலதெய்வ வழிபாடு சிறந்த பலனை தரும். கண்டிப்பாக இவங்களுடைய குலதெய்வத்துக்குள்ள அருகில் வந்து ஏதாச்சும் முருகர் கோயிலோ இல்லாட்ட முருகர் சிலையோ ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். அந்த அமைப்புடன் தான் இருக்கும். இந்த அமைப்பில் இல்லாட்ட நீர் நிறைகளுக்கு அருகில் உங்களுடைய குலதெய்வம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமைப்பில் உடையவங்க இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீர்நிலைகளுக்குள் இருக்கும் அமைப்புடையவங்க கண்டிப்பாக குலதெய்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்க குலதெய்வம் வந்து ஒரு அம்மனுடைய சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும்னு அர்த்தம். உங்களுடைய குலதெய்வத்துக்கு அருகில் நீர்நிலைகள் இருந்தால் அம்மனுடைய அருளும் அம்மன் வழிபாடும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த குலதெய்வ வழிபாடை இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, குலதெய்வத்தில் நல்ல காரச்சாரமான உணவுகளை கொடுப்பது ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது படையலுக்கு. அப்புறம் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணணும்னா நீங்க வந்து ஆயுதங்களும் வைத்து வழிபாடு பண்ணுவது இந்த குலதெய்வத்துக்கு சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு கத்தியோ அருவாளோ ஏதாச்சும் இருந்தா கூட அதுடன் சேர்ந்து அதுக்கு இந்த இப்ப தேங்காய் உடைக்கிறீங்க, அந்த தேங்காய் உடைச்சோன்னா அந்த அருவாள்ல பூவு கொஞ்சம் தேங்காய் சில்லு அதெல்லாம் அந்த தேங்காய் மேல வச்சு பூஜை பண்ணும்போது அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணீங்கன்னா சிறப்பான பலனை தரும். அதனால அந்த காலத்துல எல்லாம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் நம்ம தேங்காய் உடைக்கிற அந்த அருவாளுக்கு பூ வச்சு குங்குமம் வச்சு எல்லாம் தேங்காய் அந்த உடைக்கிற தேங்காயில் முதல் நெய்வேத்தியம் சிறு சில்லியை எடுத்து அந்த தேங்காயில அப்படி எடுத்து வைப்பாங்க தேங்காய் மேல. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த தெய்வம் வேணாலும் அந்த அருவாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த இரும்புக்கு ஒரு முக்கியத்துவம், அந்த தேங்காய் உடைக்க பயன்படுத்தி அந்த இரும்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா இப்ப அதெல்லாம் பண்ணுவது இல்லை. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு அந்த இது பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இதை வந்து நம்ம வீட்டுல வச்சு பண்ணும்போது இந்த இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா சாமி கும்பிடுறது, வேஷ்டி துண்டு எடுத்து வச்சு சேலையும் எடுத்து வச்சு ரெண்டுமே ஜோடியா எடுத்து வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா சிறந்த பலனை தரும். இந்த குலதெய்வ வழிபாடுகளில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் வித்தியாசத்தையும் நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தினால் எனக்கு அவ்வளவு ஒரு மாற்றம் கொடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பூஜை பண்ணுவதும் அது கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமையை பார்த்து அதை பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இல்லை நான் ஏதாச்சும் விசேஷ நாள்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது, எங்க வீட்டுல மங்களமான விஷயங்கள் நடக்குது, அதுக்கு முன்னாடி நான் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு அப்புறமா நீங்க எல்லா விசேஷங்களும் தொடங்கினீங்கன்னா எல்லா விஷயமும் முழுமையான சக்சஸ் கொடுக்கும். நம்ம விதிகளை மாற்ற முடியுமா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின். குலதெய்வத்தால் மாற்ற முடியும். நான் எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுடைய பரிகாரம் எல்லாமே முழுமை பெறணும்னா ஒரு குலதெய்வ அருள் இருந்தால் அது முழுமையாக ஆகும். ஆனா அந்த குலதெய்வத்தை நான் எந்த முறையில் வழிபட பண்ணுவது, குலதெய்வம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த நாலு டேட்டு அந்த கிழமைகளில் வந்து நீங்க கரெக்டான நேரத்தில் பூஜை பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல விளக்கேத்தி குலதெய்வத்தை நினைச்சு பண்ணீங்கன்னா அது அக்யூரேட்டா குலதெய்வத்துக்கு எந்த இடம் கூட தெரியாட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்கா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் குலதெய்வ வழிபாடை இந்த முறையிலும் நீங்க பயன்படுத்தி வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் வெற்றிகளை பல பெற்று நலமுடன் வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.